ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கேன் டேக்ஸ் பிளேஸ். ப்ராபபிலிட்டி எப்போதும் எப்படி எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கும், ஜீரோவில் இருந்து 1 வரைக்கும் இருக்கும் மேக்சிமம். அதாவது கம்ப்ளீட் ப்ராபபிலிட்டி, ஃபுல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்லம்மா, அதனோட மதிப்பு 1ங்க. 0ல் இருந்து 1ஆக இருக்கும். ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ். இது நெகட்டிவ்ல எல்லாம் வராதுங்க. எது மட்டும்தான் நெகட்டிவ் அப்படின்னா -1ல் இருந்து +1 வரைக்கும் இருக்கு. எதுனா காரிலேஷன் தான் இருக்கும் இல்லைங்க. காரிலேஷன் மட்டும்தான் -1ல் இருந்து +1 வரைக்கும் இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் இது எதுல வருங்க? இன்ஃபினிட்டிவ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த நார்மாலிட்டியில தான் வருங்க. இது தவறு. இந்த 18 பேர் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கணும். ப்ராபபிலிட்டி எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் இருக்குங்க. பாசிட்டிவ் வேல்யூ 0 to 1ல தான் இருக்குங்க. அடுத்து பாருங்க, இதை கண்டுபிடிக்க பாருங்க. The quartile deviation of normal distribution 18 find out the mean deviation. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது நாம எப்படி இந்த 5 MD ஈக்குவல் டு 4 SD அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, இதே மாதிரி குவார்டைல் டிவியேஷனுக்கு ஒரு இது இருக்குங்க. அதாவது இந்த இடத்துல பாருங்க QD, அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. QDக்கு MDக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. QD MD, அதாவது இந்த இடத்துல முன்னாடி MD கொடுத்துக்குங்க. MDக்கும் QDக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த இடத்துல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இது வந்து 2/3ன்னு நினைக்கிறேங்க. அதாவது இது வந்து 3MD ஈக்குவல் டு 2QDன்னு நினைக்கிறேன். இப்போ 2/3 இன்டூ 18 போட்டா எவ்வளவு வருங்க? 6 ஈக்குவலாண்டா வரும் இல்லைங்க. இல்லைன்னா 3/2ன்னு போடுங்க. ஏதோ ஒரு சம்திங் இந்த 5 நாள்ல இருக்கிற மாதிரியே இதுல இருக்குங்க. படிச்ச ஞாபகம், அதனோட எக்ஸாக்ட் மெட்டீரியல் வந்து கரெக்டா உங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு அவுட் ஆஃப் த பவுண்டரிங்கிறதுனால. இது CA புத்தகத்தில் இருக்குங்க, அது வேணா நல்லா தெரியும். CA ஃபவுண்டேஷன்ல வந்து இந்த இது இருக்கு. இந்த 2/3ங்கிற மாடல் மட்டும் தெரியும். இதுவா அதுவாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ 3MD, அதாவது 2MD ஈக்குவல் டு, அப்படி போட்டாலுமே 18ஆல டிவைட் பண்ண முடியும். 21.6 அப்படின்றத ஆன்சரையே எடுத்துருவோம். QD and MD ரிலேஷன்ஷிப்னு ஜென்ரலா போட்டாவே கிடைக்கும். இதுக்கு ஒரு இது எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பே கொடுத்துருக்காங்க. RQD வருது. இந்த இடத்துல பாருங்க, எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இந்த ஃபார்முலா பாருங்க, எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த 4க்குமே பாருங்க இப்படி ஒரு மெத்தட் கொடுங்க. 4, 5, 6 இப்படி எடுத்துக்கலாமா? 4, 5, 6 ஈஸியா இருக்கு பாருங்க. 4, 5, 6 வரிசையா போகுது. ST, MD, QD அப்படி எடுத்துக்கலாங்க. அப்போ எழுதுறப்ப பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துக்கலாம்? 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து SD ஈக்குவல் டு MD ஈக்குவல் டு QD. இப்போ இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்திருந்தா இந்த ரெண்டையும் சமப்படுத்தணுமா? அப்போ இது இந்த ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா எவ்வளவு வரும்? 5MD ஈக்குவல் டு 6QD அப்படின்னு போடணும். உங்களுக்கு குவார்டைல் டிவியேஷன் கொடுத்துருக்கு, அதனால மீன் டிவியேஷனை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 6 × 18, இதனோட வேல்யூ பாருங்க 18ங்க. 6 × 18 டிவைடட் பை இன்ட்டு 5MDங்க இப்படி கொடுத்துருங்க. இப்போ MD மட்டும் நமக்கு வேணும்னா 6 × 18 டிவைடட் பை 5ங்க. 6 × 18 டிவைடட் பை 5 இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? அப்போ 5ஆல மல்டிபிள் பண்ணி தான் பெருக்கிறது வத்துக்கிறது நல்லது. 6 × 48 மிச்சம் 4, 6 × 4 10, 108. 108 டிவைடட் பை 5ங்க. அப்போ 2 வாட்டி அடங்குங்களா? 2 5ஆல் அடிக்கிறப்போ 2 வாட்டி அடங்கும்.
8ல ஒரு வாட்டி அடங்கும், 30ல பாத்தீங்கன்னா 6, 21.6. 21. இது அப்படியே கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோமா, ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 SD 5 MD 6 QD அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். 5 MD 6 QD அது ஒரு எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். இதுவும் வந்து எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இதை முடிச்சிடலாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ். ப்ராபபிள் எரர், இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குப்பா. ப்ராபபிள் எரர் அப்படின்னு சொல்லப்படுறது. ப்ராபபிள் எரர் அப்படின்றதுக்கும் ஸ்டாண்டர்ட் எரருக்கும் 67445 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை கரெக்டா யாராவது சொல்றீங்களா? ப்ராபபிள் எரர் PE அப்படின்னு இருக்கும். 0.6745 இன்டூ அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும். யார் வேணாலும் சொல்லலாம், சொல்லுங்க. 1 minus r square divided by root n, sir. 1 minus r square divided by root n. Very good ma, super ma, thank you very much ma. இது PE ப்ராபபிள் எரர் இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா. இதுல இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிளிங்ல தான் வரும். ப்ராபபிள் எரரு, ஸ்டாண்டர்ட் எரரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்பிளிங்ல தான் நமக்கு வரும். அப்போ சாம்பிளிங்ல போடக்கூடிய இந்த பகுதி தாங்க இது. அப்போ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது ஸ்டாண்டர்ட் எரர்ன்றான். அப்போ இதுக்கு பேர் எப்படி எழுதுனா 0.6745 இன்டூ ஸ்டாண்டர்ட் எரர். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் எரர். அப்போ நீங்க எப்படி எதை எழுதிக்கலாம்? இந்த ஸ்டாண்டர்ட் எரர்னுடைய ஃபார்முலா தான் இது. 1 minus r squared divided by root n. 1 minus r squared divided by root n. அப்படி பார்க்கணும் நீங்க. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 6745ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பருங்க. 6745ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் நம்பரு. அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றத 1 minus r squared தனித்தனியா வேணாலும் நமக்கு ஆன்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க, அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடுறோம். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் கேட்டகரைஸ்டு. எஸ், பாராமெட்ரிக் டெஸ்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, எஸ்டிமேட்டா? இந்த எஸ்டிமேட்டருங்கிறது தப்பு. ஸ்டாட்டிஸ்டிக் பாராமீட்டர். ஸ்டாட்டிஸ்டிக் சாம்பிளுக்கு வரும். சாம்பிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக். பாப்புலேஷனுக்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இது பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டி டெஸ்ட், இசட் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சாம்பிளுக்கு தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கரெக்ட். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் இஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கரெக்ட். பாராமீட்டர்ல வந்து அந்த எக்ஸ் பார், இதுல வந்து எக்ஸ் பார்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பார் அப்படின்றது சராசரி. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா மாதிரியின் சராசரி, சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மாதிரியின் சராசரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது மியூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தொகுதியின் சராசரி. தொகுதி அப்படின்றதுதான் இதுங்க. தொகுதி அப்படின்றதுதான் பாப்புலேஷன். அதே மாதிரி இதுக்கு வந்து திட்ட விளக்கம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிக்மா அப்படிம்பாங்க. இதுக்கு பேரு சிக்மான்னு பேர் வைப்பாங்க. இதுக்கு வந்து திட்ட விளக்கம், தொகுதியினுடைய திட்ட விளக்கம் அப்படின்னா அதுக்கு பேரு எஸ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. நேத்து கூட ஒரு சம்ம பெண்டிங் இருக்கு, அது தேடிண்டே இருக்கு, கிடைக்கல. எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்துக்க, இதனோட நியூமரேட்டரோட பேர் மட்டும் நல்லா வச்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸா படிக்கிறப்ப இதெல்லாம் பேசிக், இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது சாம்பிளோட தொடர்புடையதாக இருக்கும். பாராமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு பாப்புலேஷனோட தொடர்புடையதாக இருக்கும். பாப்புலேஷனோட தொடர்புடையதாக இருக்கும். சார், இதுல பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்னு வருது சார். ஆமா, அது பாராமெட்ரிக்னா வந்து ஸ்டூடண்ட் டி டெஸ்ட் வருமா சார்? பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னா ஒரு சாம்பிள்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு முக்கியங்க. வாட் யூ மீன் பை சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன்? சாம்பிள்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன்னா பரவல் அப்படிம்போம். பரவல் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைமெட்ரிக்கு
அடுத்த பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அசிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அசிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒண்ணு சைமெட்ரி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அசிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசிமெட்ரி அப்படின்னா என்ன? இது வந்து இந்த மாதிரி பெல் ஷேப்ல கர்வ் இருக்கும், இதுல இருக்காது. பெல் ஷேப்ல கர்வ் இருக்காது. அப்படின்றப்ப அது அது ஸ்கியூடா இருக்கு, கர்டோசிஸா இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கும். ஸ்கியூடாவோ கர்டோசிஸாவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான பரவலுக்கு நீங்க போடக்கூடியதுதான் வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். சை ஸ்கொயர்டே பாத்தீங்க அப்படின்னா நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் தாங்க. டு யூ நோ தட்? நல்லா எல்லாருக்குமே நான் இருக்குங்களா? சை ஸ்கொயர்டு டெஸ்ட் இஸ் ஏ நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். சை ஸ்கொயர்டனுடைய நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சை ஸ்கொயர்டனுடைய அந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கியூடு கர்வாகத்தான் அமையும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்குள்ளேயே நமக்கு அமையும். இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை பொறுத்தே அமையும். அது எப்போ வந்து 30 அப்படின்றது வருதோ, அதாவது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 30ன்னு வந்துச்சு அப்படின்னா அப்பதான் வந்து அது சைமெட்ரியா மாறிடும். சைமெட்ரியா மாறிடுச்சுன்னா சை ஸ்கொயர்டு ஒர்க் ஆகாது. அப்போ நார்மாலிட்டி, அதாவது நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ங்கிறது அசிமெட்ரிக்கலா இருக்கிறப்ப மட்டும்தான் டெஸ்டே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுங்க க்ரூசல் வாலிஸ், கேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். க்ரூசல் வாலிஸ், குரூக்சல் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுவாங்க இல்லைங்களா? க்ரூக்சல் வாலிஸ் டெஸ்ட், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். க்ரூக்சல் வாலிஸ், கால்மாக்ராவ் சிம்ராவ் டெஸ்ட் அப்படின்பாங்க. கால்மாக்ராவ் சிம்ராவ் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சொல்லிட்டே போலாங்க. எதெல்லாம் வந்து நீங்க சைமெட்ரிக் போடுறீங்களோ அதெல்லாம் வந்து இதுங்க. அப்போ எப்போ வந்து உங்களோட ஃபார்முலா வந்து சைமெட்ரிக்ல வருதோ அப்போ வந்து டி டெஸ்ட், இசட் டெஸ்ட் இது மாதிரி தான் போடுவாங்க. சைமெட்ரிக்கல்ல மட்டும்தான் டி டெஸ்ட், இசட் டெஸ்ட்லாம் வரும். நேத்து கூட நம்ம இசட் டெஸ்ட் நடத்துறப்ப கூட சொன்னேன், உங்களுடைய இது வந்து இந்த மாதிரி இருந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா α/2 இருமுனை சோதனை அப்படின்றது வருது இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னங்க, வென் யுவர் டயக்ராம் இஸ் சைமெட்ரிக், வென் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சைமெட்ரிக். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ, நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த சாம்பிள் வேல்யூ சைமெட்ரிக்லா வரணும். வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான டெஸ்ட் போடணும், இல்லைன்னா டெஸ்ட் போடக்கூடாதுன்னு. அவ்வளவுதாங்க. அப்ப நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியதுமா எப்படி மட்டும் வச்சுக்கோங்க, அசிமெட்ரிக்கலா இருந்தா நான் பாராமெட்ரிக் டெஸ்ட், சிமெட்ரிக்கலா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், நார்மல் டெஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நீங்க போடணும். இது இல்லாம இன்னொரு டெஸ்ட் இருக்கு, இன்னொரு இது பாரு, நார்மாலிட்டி மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்த இது இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கும், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அது எல்லாமே ரொம்ப முக்கியம். e⁻m to the power x divided by x factorial அப்படிமா. இதுக்கு பேரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் +2 புக்ல இருக்கு, இதை தாண்டி நீங்க போக வேண்டாம், இது போதும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நின்னீங்கன்னாவே போதுங்க. அதே மாதிரி NCX p⁻x q⁻n−x போடுவான். இது வந்து p of x is x நமக்கு என்ன பண்ணுவான், இது ஈருறுப்பு பரவலம்மா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓவராலா எல்லாத்த பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதுல வந்து சராசரி அப்படின்றத பாத்தீங்கன்னா என்பிம்பா. சராசரிங்கிறது என்பி. பிங்கிறது நத்திங் பட் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஒரு நாணயத்தை சுண்டும் போது 1, 2ன்னு கிடைக்குதுன்னா அதுதான் பி. அப்போ வாட் இஸ் த Q? 1 - 1/2. அவ்வளவுதான். இதுக்கும் 1/2ன்னு சொல்லலாம். 1 - Pன்னு கொடுத்தீங்கன்னா மேல முடிஞ்சது. அடுத்தது இதனுடைய திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்ல போறது, இதெல்லாமே ஃபார்முலா இருக்கு. திட்ட விளக்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா √(NPQ) அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுல M = சராசரி. பாய்சான் பரவலா இருந்தா எம்ங்கிறது சராசரி. எம்ங்கிறது சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சராசரிக்கு N × P அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய என்னமோ சொல்லுவாங்க, இது கெய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னமோ வரும், நிறைய இருக்குங்க. அதெல்லாம் படிக்க வேணாங்க, போதும். இந்த அளவுக்கு மட்டும் இருந்தீங்கன்னா போதும். நான் பாராமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல மட்டும் வச்சுக்கோங்க. For testing significance, sample regression coefficient, we use the test. அதாவது சாம்பிளுடைய ரெக்ரிஷன் கோஎஃபிஷியன்ட்ல அத வந்து ஃபிட்டிங்கா சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிக்கிறது. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னாவே நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்.
டெஸ்ட் எடுத்துக்க போறீங்க அப்படின்றப்போ ஒரு ஒரு டெஸ்ட்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா அப்படின்றது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு இருக்கும். அடுத்து டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு டேபிளை வடிவமைப்பாங்க. இதுதான் பீட்டா கோஎஃபிஷியன்ட். இந்த பீட்டா கோஎஃபிஷியன்ட்டுக்கு இதனோட வேல்யூ டி வேல்யூ பொறுத்து தான் இது வந்து சிக்னிஃபிகண்டா இல்லையா, இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சிக்னிஃபிகண்டா இல்லையான்னு இன்டர்பிரிட்டேஷன் எழுதுவாங்க. இது வந்து டி டெஸ்ட்ங்கிறது கரெக்ட். ரெக்ரிஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு டி டெஸ்ட். இது கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸா தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். இன் சாம்பிளிங் அக்செப்ட் H0 when it is wrong. மறுக்குது. அப்போ மறுக்கு ஏற்கப்பட வேண்டிய கோட்பாடு அதாவது சாரி நான் தான் தப்பா சொல்றேன். அக்செப்ட் H0 when it is wrong. இது டைப் 2 எரர். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நான் சொல்லிக்கிறேன். அக்செப்ட் H0 இது ராங், தவறா போகுது. அப்போ ஏற்கப்பட வேண்டிய கோட்பாடு மறுக்கப்படுவது, மறுக்கப்பட வேண்டிய கோட்பாடு ஏற்கப்படுவது டைப் 1 எரர். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது ப்ராபபிள் எரர்ல இருந்து வரும் இல்லைங்களா? 1 - r² டிவைடட் பை √n. இதுதான் ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா. சாம்பிள் எரர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாம்பிள் எரர் சிக்மா பை √n அப்படின்னு போட்டீங்கன்னா சாம்பிள் எரர். மாதிரி பிழையின் திட்ட விளக்கமே திட்ட பிழை எனப்படும். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி பிழையின் திட்ட விளக்கமே திட்டப்பிழை எனப்படும். திட்டப்பிழை ஸ்டாண்டர்ட் எரர். இது மாதிரி கொண்டு வரலாம், அல்லது 0.6745 இப்படி கொண்டு வரலாம். ப்ராபபிள் எரர் மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராபபிள் எரர் மூலமா ஸ்டாண்டர்ட் எரரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று ப்ராபபிள் எரர் அப்படின்னு தான் அர்த்தம். ப்ராபபிள் எரர் மூலமாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது மாதிரி கூட இந்த மாதிரி கூட கண்டு வரலாம். மாதிரி பிழையின் திட்ட விளக்கமே திட்டப்பிழை எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் எரர். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சாம்பிள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் எரர். மீன் எரருங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வேறங்க. இந்த கொஸ்டினுக்கு இது வந்து கரெக்ட். டேஷ் டெஸ்ட் நாட் எனி பாராமீட்டர் கிடையாது அப்படின்றாங்க. டெஸ்ட்டுக்கு வந்து டசன்ட் டெஸ்ட் எனி பாராமீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து தேவையில்லை, டசன்ட் எனி பாராமீட்டர் தேவையில்லைன்றாங்க. இது வந்து ஒரு கான்செப்ட் தான். பட் ஐ டிடன்ட் நோ ஃபார் எக்ஸாக்ட் இதுங்க சரியான விளக்கம். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ங்கிறதுனால அப்படி சொல்லலாமா சார்? டேஷ் டெஸ்ட் டசன்ட் டெஸ்ட் எனி பாராமீட்டர். மெட்ரிக் இது வந்து நாம அசியூம் பண்ணிக்கிறாங்க. சரி, உங்கள்ட்ட இருந்து நானும் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன். நான் பாராமெட்ரிக் இல்லைங்க, நான் பாராமீட்டராக இருக்கிறதுனால அதுக்கு பேரு நான் பாராமெட்ரிக் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேங்க, ஏதோ ஒரு வகையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். மெஜாரிட்டி ஆன்சரும் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. அடுத்தது ரேண்டம் சாம்பிள் 27 pairs of observation from normal population and gives the correlation coefficient 42. What is the t value? சாம்பிள் இருக்கு. இது வந்து இந்த ப்ராபபிள் எரர்ல ஸ்டாண்டர்ட் எரர்ல கண்டுபிடிக்க வேண்டிய 27 சாம்பிள்னுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 27. நார்மல் பாப்புலேஷன் கிவ்ஸ் த கார்லேஷன் r வந்து 42ங்க இல்லைங்களா, 0.42. அப்போ 1 - r² டிவைடட் பை √n அப்படின்னு போட்டு இந்த டி வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. இது இப்படி கண்டுபிடிச்சாலும் டி வேல்யூ தாங்க. ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கனால டி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இதுல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதனால இப்போ போட்டு நம்ம ரூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாங்க. அதனால நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். இதுல ஃபார்முலா இதுல வந்து இது கேட்டா நமக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் இது. ஓகே, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் டெக்னிக்ஸ். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இது என்னங்க? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லப்படுறது நத்திங் பட்
இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி உருவாக்குறதா, அதுல உருவாக்கப்படக்கூடிய கான்செப்ட் தான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 4,32 அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசர் டெஸ்ட், டி டெஸ்ட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இந்த 5%, 1% லெவல் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா, நம்பிக்கை முனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் இந்த நம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த எரர் லெவல்ல வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்றதுங்க. அந்த நம்பிக்கை முனை அப்படின்றத உருவாக்குனவர் நியூமேன். இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். கான்ஃபிடென்ட் இன்டர்வலை கண்டுபிடித்தவர் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதுல தான் இந்த 5%, 1% எல்லாம் வருங்க நமக்கு. அடுத்தது 3 group of data are assumed to have an equal mean. 2 அல்லது அதாவது 3 groups, 3 குரூப் ஈக்குவல் மீன்ஸ்ல இருக்கு. ஈக்குவல் மீன்ஸ்ல இருந்தா இந்த டெஸ்ட் அப்படின்றாங்க. இதுல வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா மீனை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறதுப்பா. மீன் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, மீன் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இசட், அடுத்தது டி. ஃபர்ஸ்ட் இசட், அடுத்தது டீங்க. இந்த ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான டெஸ்ட். இது வந்து லார்ஜ் சாம்பிளுக்கு இருக்கும், லார்ஜ் சாம்பிள். இது பாத்தீங்க அப்படின்ட்டா ஸ்மால் சாம்பிள் ஆக இருந்தாதான் இதை டி டெஸ்ட்டை நீங்க போட முடியும். ஸ்மால் சாம்பிள் ரெண்டும் ஒரே டெஸ்ட் தாங்க. மீன் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா ஒன்னு இசட் டெஸ்ட், இன்னொன்னு டி டெஸ்ட்டுங்க. ரெண்டாவது இந்த இடத்துல இந்த ஈக்குவல் மீன், ஓகே, இந்த ஈக்குவல் மீன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஈக்குவல் மீன் இது வந்து மீன் டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் மீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு என்ன வச்சுக்கோங்க, மீன் டிஃபரன்ஸ். இதுக்கு பேரு மீன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. இது வந்து ஈக்குவல் மீன் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் டெஸ்ட். ஈக்குவல் மீன் எடுத்துக்கலாம், அல்லது வேரியன்சஸ் அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம். வேரியன்சஸ் திட்ட விளக்கத்தினுடைய அடிப்படையில் சிக்மா ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஒன்னு எஃப் டெஸ்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அனோவா. எஃப் டெஸ்ட், அனோவான்ற. எஃப் டெஸ்ட்னா 2 ஃபேக்டருக்கு மட்டும்தான் எஃப் டெஸ்ட் போட முடியும். மோர் தேன் 2 அப்படின்ற கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அனோவாவை நீங்க ப்ரிஃபரபிள் பண்ணலாம். மோர் தேன் 2. அப்போ 2 ஃபேக்டர் இருந்தா எஃப் தான் வேரியன்ஸ் டெஸ்ட். வேரியன்ஸ் டெஸ்ட் ஈக்குவல் மீன் அல்லது வேரியன்சஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல 2 டெஸ்ட் தான் இருக்கும். அப்போ 2 ஃபேக்டரா இருந்தா எஃப் டெஸ்ட், 2க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அனோவா. அதுல 1 வே அனோவா, 2 வே அனோவா, இது மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 3 குரூப்ஸ் இருக்கு. 3 குரூப்ஸ் ஈக்குவல் மீன் அப்படின்ட்டு வரதுனால இதுக்கு பேரு அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இது கிடையாதுங்க. இது வந்து டிஃபரண்ட் மீன்ஸ், டிஃபரன்ஸ் மீன்னா தான் வரணும். மீன் டிஃபரன்ஸ் இப்படிதான் நாங்க பேர் சொல்லுவோம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாம் வந்து ரிசர்ச் பண்றப்போ in order to find out the mean difference between sample and population அப்படின்னா டி டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஈக்குவல் மீன் அசியூம் பண்ணோம் அப்படின்ட்டா எஃப் டெஸ்ட்டுக்கு போகணும். இது மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் ரிசர்ச்ல வரும். அதுல the bias of personal handling data plays a very important role for fitting a trend. இல்லைங்களா, பயாஸ் இந்த இடத்துல பாருங்க, பயாஸ் பர்சனல் நம்ம என்ன சொல்லலாம், பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதுதான் பர்சனல் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா, அதாவது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட டேட்டா கேட்குறோம் அப்படின்னா நாம சடனா போய் கேட்டுறோம், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவர்கிட்ட போய் கேட்டுறோம், இவரு நமக்கு தரமாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அப்போ அதுதான் வந்து பர்சனல் பயாஸ். அதை வந்து ஹேண்டில் பண்றப்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபிட்டிங் இன் த ட்ரெண்ட் லைன். ஃபிட்டிங் ஏ ட்ரெண்ட், போக்கு மதிப்புகளை கண்டுபிடிக்கிறப்போ இது வந்து ஹேண்ட்லிங் டேட்டா பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றாங்க. கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்றது இது வந்து டைம் சீரியஸ்ல வந்திருக்குங்க. டைம் சீரியஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு. இதே அப்படியே கொடுத்துருக்காங்க. பர்சனல் பயாஸ் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது நேற்று கூட நல்லா நடத்தணும் இல்லைங்களா. இது மேத்தமெட்டிக்கல் மூவிங் ஆவரேஜ், செமி வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் கண்டுபிடிக்கும். செக்குலர் ட்ரெண்டுக்கு மூவிங் ஆவரேஜ் மெத்தட் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் கண்டுபிடிக்கும்.
சைக்கிளிக் ட்ரெண்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. இது எல்லாமே மெத்தட் இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த பருவகால மாறுபாடு. இதுவுமே மெஷரிங் செக்குலர் ட்ரெண்ட் தானே சார் வரும், மூவிங் ஆவரேஜும். இல்ல மூவிங் அது ஆவரேஜ் இருக்கு இது சைக்கிளிக்லயும் இருக்கு, ட்ரெண்ட்லயும் இருக்கு, செக்குலர் ட்ரெண்ட்லயும் இருக்கு, செக்குலர்லயும் இருக்கு. அந்த நேத்து அந்த புத்தகத்துல சொல்லி காட்டினோம் இல்லைங்களாமா, செக்குலர் ட்ரெண்ட் எந்தெந்த வழிகள்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மெத்தட். அதே மாதிரி நீங்க ரெண்டாவது இன்னொன்னு காட்டணும் இல்லைங்களா, சைக்கிளிக், அதாவது பருவகால மாறுபாடு. பருவகால மாறுபாடுகள்ல எத்தனை வழிகள்ல கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு 4 மெத்தட், இதுக்கு ஒரு 4 மெத்தட் இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா எல்லாமே நேத்து பார்த்தோம், இன்னைக்கு மறுபடியும் வேணாம். The best method for finding seasonal variation. Seasonal variation அப்படின்றது சிம்பிள் ஆவரேஜ், இன்டெக்ஸ் தான் சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது கிடையாது. ரேஷியோ டு ட்ரெண்ட் அப்படின்றது இங்க வராதுங்க. லிங்க் ரிலேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுல தான் வரும். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டா, லிங்க் ரிலேட்டிவ் ஒன் ஆஃப் த மெத்தட் இன் சீசனல் தாங்க. பட் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான். பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான். இன்டெக்ஸ் பேஸ்ல வரும். சீசனலுக்கு இது வரும், சீசனலுக்கும் சிம்பிள் ஆவரேஜ் இருக்கு. பட் பெஸ்ட் மெத்தடுங்கிறது மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான். அவுட் ஆஃப் இது எல்லாத்துலயுமே கண்டுபிடிக்கலாம். இந்த 4மே அதனோட மெத்தட் தான். சீசனல், இந்த 4மே சீசனல் மெத்தட் தான். பட் இட் இஸ் a பெஸ்ட் மெத்தட் இஸ் கால்டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட். எதுக்காகனா 3 வருஷத்தை கூட்டி 3ஆல வகுப்போம். அப்போ என்னாகும் அப்படின்னா வேல்யூ வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது, அந்தந்த இடத்துலயே சரி கட்டப்படும் அப்படின்னு இருக்கும். இது வந்து இன்டெக்ஸ்ல, இது டைம் சீரீஸ்ல தான் கேட்டிருக்காங்க. த பீரியாடிக் சேஞ்சஸ் இன் பிசினஸ் டைம் சீரீஸ் ஆர் கால்டு பீரியாடிக் சேஞ்சஸ். பீரியாடிக் சேஞ்சஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பீரியாடிக்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லைங்களா, குறிப்பிட்ட காலத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள், குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் மாற்றம் அப்படின்னு சொல்லாமா, அது வந்து மாற்றம். அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். நம்மளுடைய பிசினஸ் சைக்கிள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்ற இறக்கங்களை சந்தித்து கொண்டே இருக்கும், சைக்கிள் ட்ரெண்ட். சீசனல் வேரியேஷன் மீன், சீசனல் வேரியேஷன் அப்படின்றது பர்டிகுலர் இயர், கண்டிப்பா ஒரு வருடத்துல நடக்கக்கூடிய பருவகால மாறுபாடுகள். ஒரு வருடத்தில் நடக்கும் அக்கியர் ஏற்படும்ன்றான். ஒரு வருடத்தில் நடக்கும் பருவ மாறுபாடுகள், பருவ மாறுபாடு. அப்போ இதுல நம்ம எப்படி போடுவோம், மாறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல Q1 இருக்கும், Q2 இருக்கும், Q3 குவார்டரா பிரிச்சிருப்போம். அப்போ ஒரு வருஷத்தை 4ஆ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த இயர், இதுதான் கரெக்ட். பார்ட்ஸ் ஆஃப் த மந்த் வராதுங்க, பார்ட்ஸ் ஆஃப் த இயர் தான் கரெக்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வரக்கூடாது. ஒரு வருடத்துக்கு மேல போயிட்டாவே சைக்கிளிக்கு போயிடும். அப்போ ரொம்ப ஷார்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீசனல் தான் ஷார்ட் இல்லைங்களா. சீசனல் தான் பாத்தீங்கன்னா வித்தின் இயராக இருக்கும், ஒரு இயராக இருக்கும், ஒரு வருடமாக இருக்கும். அடுத்தது சைக்கிளிக் அப்படின்றது ஃபியூ, அதாவது ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது மேபி மோர் தேன் 1 இயர் வித்தின் 2 இயர்ஸ் அப்படின்னு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருடத்துக்குள்ளதான் இருக்கும். அடுத்தது ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ட்ரெண்ட் அப்படின்றது செக்குலர் இல்லைங்களா. செக்குலர் அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு மேல, அது பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் எவ்வளவு வருஷங்க, 7, 10, 7 வேணாலும் இருக்கலாங்க. 7, 10 நீண்ட காலங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. இர்ரெகுலர் அப்படின்றது உங்களுக்கு தனி இதுங்க. இர்ரெகுலர் அப்படின்றது எப்ப நடக்கும்னே தெரியாது. நோ அஷூரன்ஸ் டு ரெகுலாரிட்டி. ரெகுலாரிட்டிலாம் வந்து கண்டிப்பா இருக்காது. ரெகுலாரிட்டி வந்து இருக்காது. கொரோனாவே வந்து நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இர்ரெகுலர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் லாக்டவுன் போட்டாங்க. இப்ப அது வருடம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட மாட்டேங்குது. அது வந்து சைக்கிளிக் ட்ரெண்ட்ல உருவாயிர மாட்டேங்குது. சைக்கிளிக் ட்ரெண்ட்ல அதுவும் வந்துட மாட்டேங்குது. லீஸ்ட் ஸ்கொயர்டு மெத்தட் ஃபிட்டிங் எ ட்ரெண்ட். ஃபிட்டிங் பண்றப்போ லீஸ்ட் ஸ்கொயர்டு மெத்தட்ல ஃபிட்டிங் பண்றப்போ அதிக துல்லியமாக இருக்கும். ஏன்னா இது மேத்தமெட்டிக்கல் மெத்தட் அப்படின்றதுனால இதுல துல்லியத்தன்மை கண்டிப்பா இருக்கும். அடுத்தது ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரி வரியா அதனோட பண்புகள், அதனுடைய பயன்கள் இதுல இருந்து கேட்டு வச்சிருக்காங்க. மூவிங் ஆவரேஜ் மெத்தட் கன்சிடர்ட் டு பி a task for calculating seasonal indices. பெஸ்ட் மெத்தட்ன்றான் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அதே தான் வந்துருச்சு இல்லைங்க. 64 மாதிரியே நமக்கு முன்னாடி கொஸ்டினும் நமக்கு எது வந்திருக்குங்க, இந்த மெத்தட் 60வது கொஸ்டின் ஆல்மோஸ்ட் சேம் தான். 60வது கொஸ்டினும் சேம் தான். அப்போ பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் மெஷரிங். இது கேட்டிருக்கோம். அப்போ
இந்த ரெண்டையுமே நீங்க நல்லா பார்த்துருங்கம்மா. இது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க இல்லைங்க. சீசனல் இண்டிசஸ்ல வந்து நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுதான் நம்மளுடைய புத்தகம், ஸ்கூல் புத்தகம். உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல நான் ஷேர் பண்ணி விட்டுருப்பேன், அதையும் எடுத்து பார்த்துருங்க. ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்த 70 கொஸ்டின் தான் இருக்கும் அதுல. ஒரு ஃபியூ மினிட்ஸ். இது +2 புத்தகத்துல தான் இருக்கும். எத்தனாவது பாடம்னு தெரியல. இதுல தாங்க. ஓகே ஃபைன். இந்த இந்த மெத்தடுங்க, இந்த 4 இது நல்லா படிச்சிருங்கம்மா. சீசனல் இண்டிசஸை எந்தெந்த வழிகளில் கண்டுபிடிக்கும் அப்படின்றது பாருங்க. சீசனல் இண்டிசஸ் மெஷரிங் தான் 4 பண்ணு. சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட், பர்சன்டேஜ் டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட், லிங்க் ரிலேட்டிவ் மெத்தட். இது இந்த 4 இதுதான் அவங்க கொஸ்டினா. ஓ சார், ஒரு ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஓகே. இந்த புத்தகத்துல பாருங்க. இந்த புத்தகத்துல இப்போ ஷேர் ஆகுதுலம்மா. த மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் சீசனல் இண்டிசஸ் அப்படின்ட்டு 202வது பக்கம் இருக்குங்க. உங்களோட புத்தகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்ல 202ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். 196. இதெல்லாம் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சிருங்க. மறுபடியும் திறந்து பார்க்கவே வேண்டாம். சீசனல் இண்டிசஸை இந்த 4 வகையில கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. இப்போ நமக்கான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். எதனுடைய மெத்தடு? ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தடுங்கிறது இதில் தான் இருக்குது இல்லைங்களா. ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட் பாருங்க, 2வது மெத்தடாக இருக்குது. அப்போ சீசனல் இண்டிசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்வி தான் வரும். உள்ளார்ந்து இப்படி தான் நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி செக்குலர் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு? லீஸ்ட் ஸ்கொயர்டெல்லாம் அதில் தான் வருங்க. லீஸ்ட் ஸ்கொயர்டு மெத்தடெல்லாம் அதில் தான் வரும். மூவிங் ஆவரேஜ் மெத்தட், செமி ஆவரேஜ், அங்க இருக்கு பாருங்க. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ட்ரெண்ட். ட்ரெண்ட்னாலும் என்ன சொல்றோம், இதனாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா. ட்ரெண்ட்னாலும் ஒண்ணுதான், இதனாலும் ஒண்ணுதான். என்ன வாட் யூ மீன் பை செக்குலர் ட்ரெண்ட்னாலும் ஒண்ணுதான். கிராஃபிக்கல் மெத்தட், செமி ஆவரேஜ் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், லீஸ்ட் ஸ்கொயர்டு மெத்தட். அப்போ இந்த லிங்க் ரிலேட்டிவ் எல்லாம் சீசனல்ல தான் இருக்கும். ரேஷியோ டு ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், இது எல்லாமே இதுலயே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஆனா இதுல வந்து சீசனல்ல வந்து பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். அதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து புத்தகங்கள்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை நல்ல நல்ல வேல்யூபிளானதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை இதுதான் நம்மளோட பேஸ் மெட்டீரியல். நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க, பள்ளி புத்தகம் தான், ஸ்கூல் புத்தகம் தான் உங்களோட பேஸ் மெட்டீரியல். அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, லிங்க் ரிலேட்டிவ், பர்சன்டேஜ் மூவிங் மெத்தடுன்றான். இது மெத்தடுக்கு பேரு பர்சன்டேஜ் மூவிங் மெத்தடுன்னு ஒரு அழகா பேர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சாம்பிளிங் மெத்தட் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைவிங் இண்டெக்ஸ். அப்போ இதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். சாம்பிளிங் மெத்தட் யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைவிங் இண்டெக்ஸ். இது வந்து சாம்பிளிங்ல கேட்டிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைவிங் இண்டெக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் லைவிங் இண்டெக்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் மாற போறதுங்க. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டா இதுல வரும், இல்லைன்னா கிளஸ்டர், இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டா தான் நமக்கு வரும். அப்போ பாப்புலேஷன் வந்து நம்ம என்ன படிப்போம், ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிப்போம் இல்லைங்களா. ஸ்ட்ராட்டா அப்படின்னு நம்ம பிரிப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டா 1, இது ஸ்ட்ராட்டா 2, ஸ்ட்ராட்டா 3, ஸ்ட்ராட்டா 4, ஸ்ட்ராட்டா 5 அப்படின்னா இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், சாம்பிள் ட்ரா. அப்போ சாம்பிளை எடுக்கணும், இதுக்குள்ள சாம்பிளை ட்ரான் பண்ணணும். இப்போ 3 பேர்த்து எடுக்கிறீங்க, 2 பேர்த்து எடுக்கிறீங்க, இதெல்லாம் கட்டடம் மாதிரியே இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைவிங் இண்டெக்ஸ் மாடல்லையே இருக்கும். அதனால இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு மெத்தட் அப்படின்றத நம்ம சொல்றோம். எக்கனாமிக் பாரோமீட்டர். எக்கனாமிக் பாரோமீட்டர் அப்படின்னாவே இது இன்டெக்ஸ் நம்பர் தான், கண்டிப்பா இன்டெக்ஸ் நம்பர் தான் எக்கனாமிக் பாரோமீட்டர். பெஸ்ட் ஆவரேஜ்னு சொன்னாலும் இதுதான். பெஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் இன்டெக்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுறது சிறந்த சராசரி. சிறந்த சராசரிங்கிறது பிரைஸ் இன்டெக்ஸ் தான் குறிப்பிடுங்க. இன்டெக்ஸ் நம்பர்ல அது எல்லாமே வருதுங்க. வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது டெத் அண்டு பர்த்தை குறிப்பிடும் இல்லைங்களா. டெத் அண்டு பர்த்தை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும். ரேட்டு, டெத் ரேட்டு, பர்த் ரேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டைம் சீரியஸ்ங்கிறது கால தொடர்வரிசை. ட்ரெண்ட் செக்குலர் டி இன்டூ எஸ் இன்டூ சி இன்டூ ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா டைம் சீரியஸ். அதில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது.
இன்டெக்ஸ் நம்பர் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் ரேஷியோ. இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. இது பாருங்க, இதெல்லாம் இங்க கேட்டிருக்கிற 70 கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் இதுலயே கொடுத்துருக்கேன். 69 லாஸ்ட் இயர் பிரைஸ் இன்டெக்ஸ் 324, பாஸே 144. இந்த கேள்வி எல்லாம் நமக்கு கேட்கலாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபிஷர் மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் யூ மீன் பை ஃபிஷர் மெத்தடுங்க? ஃபிஷர் மெத்தடுங்கிறது Square root of L into ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்டு எல் இன்டு பிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்டு பி. அப்போ 324 இன்டு 144. தனித்தனியா ரூட் போடு. 144 கூட ஈஸியா பண்ணிடுவீங்க. 12 இன்டு 12 பிரிச்சிருவீங்க இல்லையா? அப்போ 324. இதை மட்டும் நீங்க ஒரு டவுன் பண்ணி பாருங்க. ரெண்டால இப்படி தாவகத்தில் போட்டு பாருங்க. இந்த மாதிரி ரூட் எடுக்கணும்னா, சிம்பிளா ரூட் எடுக்கணும்னா இப்படி போட்டுக்கிறது நல்லது. 1 6 அடுத்த பாத்தீங்கன்னா 2ங்க 162. மறுபடியும் இன்னொரு தாவகத்தில் போடுவாங்க. 8 அடுத்த பாத்தீங்கன்னா 1 81 9 9ங்க. அப்ப இது என்ன எழுதலாங்க, 2 இன்ட்டு 2 9 இன்ட்டு 9. அப்போ நமக்கு ஆன்சர் வந்துருங்க. அப்ப 2 இன்ட்டு 9 இன்ட்டு 12. ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கிட்டா போதும் இல்லைங்களா? ஜோடி ஜோடியா இருக்கிறது வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ 2 12 24 இன்ட்டு 9 24 இன்ட்டு 9ங்க. ரூட் பெருக்கினா மட்டும் போதும். அப்போ 4 9 36 மிச்சம் 3 18 3 21 216. அடுத்தது P1 P2 ஆர் த பாப்புலேஷன். P1 P2ங்கிறது பாப்புலேஷன் இன்டர்வல் ஆஃப் 10 இயர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா பாப்புலேஷன் இன்டர்வல் ஆஃப் 10 இயர்ஸ். பாப்புலேஷன் ஜஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வில் பி. 5 வருஷத்துல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த P1 P2ங்கிற பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒருக்கா இருக்குங்க. ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒருக்கா இருக்கு. இதுல வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறப்போ இதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து ஆவரேஜ் மெத்தடு கிடையாதுங்க. இதுல இந்த பெஸ்ட் மெத்தடே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த மெத்தட் தான். அதாவது ஃபிஷர் ஐடியல் இன்டெக்ஸ் தான். இதைத்தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபிஷர் ஐடியல் இன்டெக்ஸ் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபிஷர் மெத்தட் மாதிரி போட்டுட்டு ரூட்டுக்குள்ள P1 P2ன்னு போட்டுருங்க. அதையும் சூடு பண்ணேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பகுதிகளாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பகுதிகளாக இருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டச் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டு தாங்க. நம்ம டச் பண்ண வேண்டிய பார்ட்டு தான். தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகள், அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டே இருந்தாலுமே அடுத்தடுத்த ஈவெண்டோட நம்ம தொடர்புல போயிட்டே இருக்கணுங்க. நீங்க படிக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான இது வந்து உருவாக்கிட்டாங்க. அதாவது ஃபுல் டெஸ்ட்டுக்கான போர்ட்டல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. இந்த வாரமே நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபுல் டெஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு சின்ன இது மட்டும் ஓபன் பண்ணி காமிச்சிருங்க. குரு அகாடமி. இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அட்மின் போர்ட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்மா. இது ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு போர்ட்டலுங்க. வெகு விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லான்ச் ஆகிடும். இதுல ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 டெஸ்ட்டை வந்து டிஆர்பி பேட்டர்னில் எழுதுறதுக்காக ஒரு தனியாக ஒரு லாகின் போர்ட்டலை உருவாக்கியிருக்கோம். அந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் உங்களோட படிக்கக்கூடியதை மட்டும் தயவுசெய்து சின்சியராக படிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. தேர்வு வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காதீங்க. இது வந்து கடையில வாங்குற முட்டாய் கிடையாதுங்க. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லிட்டே இருக்கேன். உங்களோட அதாவது இழப்பு அப்படின்றத நீங்களா ஏற்படுத்திக்கிறது தான். அதாவது நம்ம கிடைக்கணும், வெற்றின்னு கிடைக்கணும்னா போராடுங்க, அவ்வளவுதான். இல்ல நம்ம வந்து இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த டிஆர்பிக்கு நீங்க சரண்டர் ஆக வேண்டியதான், வேற வழியே கிடையாதுங்க. அந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து யோசிச்சுக்கூடாதீங்க.
அதனால வந்து நான் 3 ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்டலே வாங்கியிருக்கேங்க. அந்த 3 போர்ட்டல்ல இருந்து இப்போ கொஸ்டின் பேங்க் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேரியஸ் டீம்ஸ் இருந்து வந்துட்டு இருக்குங்க. நீங்க டைரக்டா உள்ள வந்துட்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த லாகின் பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள போயிட்டு எக்ஸாமை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா எழுதிக்கலாங்க. உங்களோட இதுல போயிட்டு எழுதிக்கலாம். அது வந்து டிஆர்பியில் எப்படி பேட்டர்ன் இருக்கும், ரிவ்யூ போடுறது இது எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு வித்தின் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிடுவேன். இந்த வீக் எண்ட்லயே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்ட்டா ஆல்மோஸ்ட் சண்டே இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கு தயார்படுத்தி கொடுத்துருவாங்க. எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா ஃபுல் டெஸ்ட்டுக்கு தயாராகிடுவாங்க. அந்த ரேஞ்சில் கொண்டு வாங்க. ரொம்ப சின்சியரா படிங்க. எஃபோர்ட்டு போடுறத மட்டும் தயவு செய்து நிறுத்திவிடாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு 1000 வேலைகள் இருக்கும். அதாவது ஜென்ரலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நாய்க்கு அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கரெக்டா யார் சொல்றீங்க அந்த பழமொழிய? என்ன சொல்லுவாங்க? மேடம் மட்டும் கரெக்டா சிரிக்கிறாங்க. புரிஞ்சுட்டாங்களாட்டு இருக்கு.